ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் ஒரு புதிய கணக்கொண்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெருக்கலான ஒரு கணக்கொண்டு தந்தேன்னு சொன்னேன்டாக்கா, நீங்கள் எப்படி இதை ஈஸியாக பெருக்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ 63 தர 45 கூட்டல் 65 தர 81. ஸோ நடுவில் வந்த கூட்டலை ஊருக்கு முதல் செய்யக்கூடாது. ஸோ ரெண்டு பக்கமும் பெருக்கல் ஆகிக்குது, அதை ஃபஸ்ட்டுக்கு முடிக்கணும். ஸோ இந்த பெருக்க சிஸ்டத்தை நாங்கள் எப்படி குயிக்காக செய்யணும் அப்படின்ற மெத்தடை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ எங்கிட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எப்போவுமே இந்த மாதிரி கணக்கோல் பெருக்கல் வரப்போக்கில் நாங்கள் முதல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னேன்னா, எங்கிட்டுக்கு சரி 100 இல்லாட்டி 10 இல்லாட்டி 1000 அந்த மாதிரி நம்பரை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைதான்னு தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி செய்யணும். ஸோ இங்கிட்டுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு இப்போ எடுக்க போகிற கணக்கில் இங்கிட்டுக்கு பாருங்கள், 63 தர 45. இந்த 63 45 பார்த்தேன்டாக்கா இது 9ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பராக இருக்குது. ஸோ எங்களுக்கு ஈஸியாக இந்த பக்கத்தில் ஒரு சிஸ்டமை ஒன்றா செய்யலும் என்னென்னு சொன்னால், அந்த அடுத்த பக்கத்தில் இருக்கிற 81 பொது நம்பராக மாற்றுறதுக்காக வேண்டி இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ஒரு பெருக்கிற நம்பரை எழுத போகிறோம். அதாவது 63 7 தர 9. அதே போல் 45 5 தர 9. அதை நாங்கள் 5 தர 9ன்றதை மாற்றி 9 தர 5ன்னு எழுத போகிறோம். ஏன்னா 9 கிட்ட இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக விளங்கும்ன்றதுக்காக வேணும். ஸோ மற்றதை அப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒன்றுமே டச் பண்ணாமல் அதை அப்படியே கீழே கொண்டு போட வேண்டியதை. ஸோ இந்த கூட்டில் பார்த்தேன்னு சொன்னேன்டாக்கா, இந்த கூட்டில் 9 தர 9ன்னு சொல்லி இருக்குது. இப்போ இன்னைக்கு அந்த பக்கத்தில் பார்த்தா 81 இருக்குது, இந்த பக்கத்தில் இப்போ நாங்கள் இது 81 மாற்றி கொள்ளையிலும். ஸோ ஆகவே நான் அடுத்த ஸ்டெப்பில் எழுத போக்கில் என்ன செய்ய போகிறேன், 7 தர 81 தர 5. அதே நேரம் 65 தர 81 சொல்லி அந்த பக்கத்தை திரும்பவும் கீழே அப்படியே எழுதி கொண்டு போடுறேன். ஸோ திரும்ப நாங்கள் இன்றைக்கி குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி மறக்கா 7 தர 5 பெருக்கிட்டு 35 தர 81 சொல்லி முன்னாடி இருந்த 63 தர 45 இப்போ நாங்கள் மாற்றி ஒரு 35 தர 81 மாற்றிட்டோம். ஸோ இந்த பக்கத்துலேயும் 81 இருக்குது, அடுத்த பக்கத்துலேயும் 81 இருக்குது. ஸோ இந்த 81 ரெண்டுக்குமே காமன் பொதுவான ஃபேக்டர்ஸ். அப்போ நாங்கள் அதை என்ன செய்ய போகிறோம், பொதுவாக நாங்கள் அதை வெளியெடுக்க போகிறோம். ஸோ அதை பொதுவாக வெளியெடுத்தேன்னு சொன்னேன்டா, இந்த பக்கத்தில் 81 மீதி பேலன்ஸ் 35, நடுவில் கூட்டல் செகண்ட் இருக்கிறத போட்டுட்டு அந்த பக்கத்தில் 81 வெளியே போனால் மீதி 65 சொல்லி வரும். அப்படியே ப்ராக்கெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே ஈஸியாக எங்களுக்கு 81 போட்டு இந்த 35 65 கூட்டினா 100. இப்போ எங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த 81 ஒன்றால் மட்டும் பெருக்கினா 81 வரும். மீதி பேலன்ஸ் 2 சைடில் போட்டுன்னா ஆன்சர் 8100 ஈஸியாக வந்துடுச்சு. ஓகே பாய். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புதிய கணக்கில் சந்திப்போம்.